அமைச்சரவையின் ஒப்புதலை தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தீபகற்ப மலேசியா, லாபுவான் முழுவதும் ஸ்லாங்கூர் உட்பட புதிய நீர் கட்டணங்கள் அமலுக்கு வரவுள்ளன. சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேவைகளை மேம்படுத்துவதையும் அத்தியாவசிய பயன்பாட்டை மலிவு விலையில் வைத்திருப்பதையும் இந்த புதிய கட்டமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது. மாதாந்திரம் 20 கன மீட்டர் வரை பயன்படுத்தும் உள்நாட்டு பயனர்களுக்கு எந்த கட்டண மாற்றமும் இருக்காது. இருப்பினும் அதிக பயன்பாட்டிற்கான பிரிவுகளில் கட்டணங்கள் அதிகரிக்கும். மேலும் புதியதாக தரவு மையங்களுக்கான கட்டணம் கனமீட்டருக்கு 5 ரிங்கிட் 31 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது அவற்றின் அதிக குளிரூட்டும் நீர் தேவைகளை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையுள்ள வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு மிக குறைந்த அளவிலான கட்டண உயர்வே இருக்கும். ஸ்லாங்கூரில் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான குடியிருப்பாளர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட டாரூஸ் ஏசான் நீர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 20 கனமீட்டர் இலவச நீர் தொடர்ந்து வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கான வருமான தகுதி வரம்பு மாதத்திற்கு 5000 ரிங்கிட்டிலிருந்து 6000 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலம் ஆண்டுதோறும் 52 மில்லியனுக்கும் அதிகமாக மானியங்களுக்காக ஒதுக்கும். அத்துடன் புதிய சுத்திகரிப்பு ஆலைகள், குழாய் மாற்றங்கள் உள்ளிட்ட நீர் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 8 பில்லியன் முதலீடு செய்யும். இதன் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள் 20% நீர் இருப்பு நிலையை எட்டுவதை மாநிலம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.